பியூர் பெருவடை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேவலாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 கிலோ 10 மாசத்துல தாராளமா வருங்க. ஓகே. நம்ம கன்னி வடைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 2.5 கிலோ வரைக்குமே வரக்கூடிய கன்னி வடையிலுங்க. ஓகே. தாய்க்கோழி எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 2 சேர்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 to 850 தாய்க்கோழிகள் இருக்குங்க. ஓகே. நம்ம சேவல்னு பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சு ஒரு 350 சேவல் பக்கமா வச்சிருப்பாங்க. ரெஸ்ட் போடுறதுக்காக ஒரு 350 சேவல் பக்கமே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அப்படின்னா ஏஐ மெத்தடுங்கிறது நம்ம மனுஷங்களை அறிவு வளர வளர என்ன பண்ணிக்கிறோம்னா அதை எதை சார்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதா ஒரு ஏஐ மெத்தடுங்க. அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு கஸ்டமரா வரும்போதே நம்ம லேப்டாப்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஓகே. அதாவது இந்த கஸ்டமர் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் அவரும் என்கிட்ட கஸ்டமராகவே தான் இருப்பாரு. நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப கன்னி வடையை எடுத்தீங்கன்னா பொட்டக்கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 to 2.5 கிலோ கேரண்டியா வந்து கன்னி வடைங்க. சரிங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் 2வது பேட்ச் போவாங்க 3 to 3.5 கிலோ கேரண்டியா வந்துருங்க. ஓகே ஓகே. சேவல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடா நான் பாத்தீங்கன்னா பிரீடிங்காக யூஸ் பண்ணாவே நான் 5.5 கிலோ சேவல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேங்க. ஹெவி சைஸ் தாங்க. ஓகே. வீரியம் எந்த கோழியை பயன்படுத்துற அளவுன்னு ஒண்ணு இருக்குங்க. ஓகே. அதாவது இப்ப இந்த கோழியை நம்ம ஒரு வருஷம் அதுக்கு மேல அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஒரு வருஷத்துக்கு மேலவும் யூஸ் பண்ணுவாங்க. பண்ணுனா நீங்க சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் ஒண்ணு வருங்க தாய்க்கோழிகள். ஆமா, அந்த தாய்க்கோழியில நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க பிரதர். ஓகே, ரொம்ப அருமை உங்களை சந்திச்சதுல. மிக்க மகிழ்ச்சிங்க பிரதர். உங்களுடைய பெயர், நம்மளோட கட்டுத்தரை எங்க அமைஞ்சிருக்கு, நம்மளோட பண்ணையானது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கறது ஒரு விரிவா சொல்லுங்களேன். நம்மளது பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டங்க. ஓகே. ஈரோடு மாவட்டத்துல கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஓகே பெரிய கொரவன் பாளையம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது லொக்கேட் ஆயிருக்குதுங்க. ஓகே. நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இது ஒரு வில்லேஜுங்க. கோபில இருந்து வந்தீங்கன்னா நாங்க ஒன்னும் பைக்லயோ இதுல வந்தா தான் செட் ஆகுங்க. ஓகே. பஸ்ல வரலாம்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் பஸ் வசதி கொஞ்சம் குறையுங்க. ஓகே ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் இங்க நம்ம பேசிக்கா நம்ம பண்ணையில? நம்ம பேசிக்கா பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம பியூர் பெருவடை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேவலாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 கிலோ 10 மாசத்துல தாராளமா வருங்க. ஓகே. நம்ம கன்னி வடைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 2.5 கிலோ வரைக்குமே வரக்கூடிய கன்னி வடையிலுங்க. ஓகே. நம்ம விளையாட்டு திறன்மிக்க சேவல்கள் மூலமா தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறேங்க. ஓகே. நீங்க கறிக்கு வளர்த்தி விற்கணும், கமர்ஷியலா விற்கணும் அப்படின்னா நம்மளது தாராளமா உகந்ததுங்க. ஓகே. நல்ல தீவனம் கொடுத்து வளர்த்துனீங்க அப்படின்னா ஒரு 5 மாசத்துல பொட்டக்கோழியில ஒரு 2 கிலோவும் சேவல 2 கிலோ தாராளமா வந்துருங்க. ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். எத்தனை ஆண்டு காலமா இந்த தொழில ஈடுபடுறீங்க? நான் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2014 ஆரம்பிச்சுங்க. 2018 இருந்து பெருசா பண்ணிட்டு இருக்கிறேங்க. 2018 இருந்தே பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரிங்க பிரதர். இப்போ பெருவடை வளர்ப்பு அப்படிங்கறது வந்து பல பகுதிகளை பிரிக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி குஞ்சுகளை விற்பனை பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டாக்களாக்கி அந்த பட்டாக்களை வந்து விற்பனை பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கறித்தேவைக்காக தூய பெருவடை, அதாவது வந்து இந்த கிராஸ் ரகம் எல்லாம் இல்லாம தூய பெருவடையை வளர்த்தி விற்கிறது, அதுக்கப்புறம் சேவல்கள் விற்பனை, தாய்க்கோழிகள் விற்பனை, இந்த பல பகுதிகளை பல செக்மெண்டா பிரிக்கலாம். கண்டிப்பாங்க. இதுல நீங்க எந்த பார்ட்டை வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க? நம்ம பாத்தீங்க அப்படின்னா 5 நாள் குஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய சேவல் வரைக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். 5 நாள் 10 நாள் 20 நாள் 40 நாள் 1 மாசம் 2 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னி வடைகள் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறேங்க. அதாவது வேற வேற கேட்டகரியில வேற வேற ஏஜ் குரூப்ல நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீங்களா? ஓகே பிரதர். இப்போ தாய்க்கோழிகள் அப்படின்னா நம்ம கிட்ட மொத்தமா எவ்வளவு இருக்கும்? நம்ம சேவல்கள் எவ்வளவு இருக்கும் பிரீடிங்க்கு? உற்பத்தி பண்ற குஞ்சுகள் எவ்வளவு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம கிட்ட தாய்க்கோழியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 பண்ணை வச்சுக்கிறேங்க. ஓகே. ஒரு பண்ணை பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேச்சுரல் முறையில பிரீட் பண்ணி வளர்த்திட்டு இருக்கிறேங்க. இயற்கை முறையிலேயே பாத்தீங்கன்னா சேவலும் கோழி என சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே. ஒரு பண்ணையில பாத்தீங்க அப்படின்னா ஏஇ மெத்தட், ஆர்டிபிஷியல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற மெத்தட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே. இந்த 2க்கு பெரிய வித்தியாசமா இருக்காதுங்க. எல்லாமே மோர்லஸ் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருக்காதுங்க. குவாலிட்டி வைஸ் எந்த சேஞ்சஸ் இருக்காதுங்க. அப்ப தாய்க்கோழிகளோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 2 சேர்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 to 850 தாய்க்கோழிகள் இருக்குங்க. ஓகே. நம்ம சேவல்னு பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சு ஒரு 350 சேவல் பக்கமா வச்சிருப்பாங்க. ரெஸ்ட் போடுறதுக்காக ஒரு 350 சேவல் பக்கமே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓகே. இப்போ குஞ்சுகள் உற்பத்தி அப்படின்னா வாரம் எத்தனை குஞ்சுகள் நமக்கு கிடைக்குது, மாசம் எத்தனை குஞ்சுகள் கிடைக்குது, எவ்வளவு விற்பனைக்கு வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்மளது பாத்தீங்க அப்படின்னா குஞ்சுகள் 5 நாள் குஞ்சுகள், இப்போ ஒரு நாள் டே ஓல்டு வேணும் அப்படின்னாங்க நம்மளது வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 700 to 800 குஞ்சு பக்கம் தான் கெப்பாசிட்டிங்க. ஓகே. மாசம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தாராளமா சாலிடா ஒரு 3000 குஞ்சு பக்கமா நீங்க என்ன பண்ணிக்கலாங்க, எடுத்துக்கலாங்க. கிட்டத்தட்ட 3000 குஞ்சுகள் நம்ம மாசம் உற்பத்தி பண்றோம். உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறேங்க பிரதர். இப்போ இயற்கை முறையிலயும் நீங்க அடை வச்சு குஞ்சு பொரிக்கிறதா சொன்னீங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் ஏஐ மெத்தட்லயும் வந்து இனப்பெருக்கம் செய்யறீங்க அப்படின்னு சொன்னீங்க.
இதுல எது சாலிடா வந்து பாத்தீங்கன்னா எது யூஸ்ஃபுல்லா இருக்கு, எதுல அதிக எண்ணிக்கையில வந்து குஞ்சுகள் கிடைக்குது? நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏஐ மெத்தட்ல தான் பாத்தீங்கன்னா குஞ்சுகள் பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியாதுங்க. ஓகே. ஏன் அப்படின்னா நம்ம எந்த கோழி முட்டை வைக்குது எந்த கோழி முட்டை வைக்கல அப்படிங்கிறது நம்ம பார்ட்டிஷன் வைக்கல கரெக்டா கணிச்சிடலாங்க. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா நேச்சுரல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஒரு 300 கோழி இருக்குன்னா தோராயமே இவ்வளவு முட்டை வரணும் அப்படின்னு தெரியுங்க. விற்கும் போதும் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா தான் விற்க முடியுங்க. எந்த கோழி முட்டை வைக்கல எந்த கோழி நல்லா முட்டை வைக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஏஐ மெத்தட்ல பாத்தீங்கன்னா சேவல் பாத்தீங்கன்னா கம்மியா இருந்தா போதுங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 5 கொன்னாச்சு கண்டிப்பா போட்டாகணுங்க. அதுல பாத்தீங்கன்னா 10 கொண்டு இருந்தாவே போதுமானதா இருக்கும். அப்படிங்கும் போது நம்மளுக்கு தீவன செலவுல இருந்து எல்லாமே என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்குங்க. பண்ணையும் கொஞ்சம் லாபகரமா ரன் பண்றது கொஞ்சம் சௌரியமா இருக்கும். இப்போ கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணையை நடத்துறதுக்கு வந்து ஏஐ மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆமாங்க. ஆனா மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஏஐ மெத்தட்ல செய்யும் போது வந்து இயற்கை முறையில கோழிகளை அடை வச்சு பொறுக்கி வைக்கிறது, இனப்பெருக்கம் செய்யறதுக்கும் அதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அதுல ஏதாவது குவாலிட்டி வித்தியாசம் வருமா? அதே மாதிரி வந்து சிக்ஸ் இழப்பீடு ஏதாவது இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இதுல எப்படி அப்படின்னா ஏஐ மெத்தடுங்கிறது நம்ம மனுஷங்களை அறிவு வளர வளர என்ன பண்ணிக்கிறோம்னா அதை எதை சார்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதா ஒரு ஏஐ மெத்தடுங்க. ஏஐ மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மனுஷங்கள் வளர வளர அறிவுகள் வளர வளர பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் மெத்தட்ல என்ன பண்ணுன்னா கம்மியான செலவுல அதிகமான லாபத்தை எடுக்கிறது எப்படிங்கிறத நோக்கி நகர்ந்ததா ஏஐ மெத்தடுங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுரலா வளர்த்தும் போது ஒரு 5 கோழிக்கு ஒரு சேவலாச்சும் கண்டிப்பா போடணுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 10 கோழிக்கு ஒரு சேவல் இருந்தா போதுங்க. இப்போ ஒரு சேவலோட மெயின்டெனன்ஸ் செலவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குதுங்க. நம்ம விந்தணுவை எடுத்து இந்த கோழியில இன்ஜெக்ட் பண்றோம், ஊசியா போடுறோம், அவ்வளவுதான். மத்தபடி என்னன்னா உடம்பு ரீதியாவோ இல்ல கோழியினோட இது நேரம் எந்த விதமான மாற்றமே இருக்கு, தன்மைகள் மாறாதுங்கிறீங்க. தன்மைகள் மாறாதுங்க, ஒரே மாதிரிதான் இருக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இதுதான், இன்ஜெக்ஷன் மூலமா குஞ்சு உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா அதோட திறன் வந்து அப்படியே அடுத்த குஞ்சுகளுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகள் வந்து தாய் மாதிரியோ தகப்பன் மாதிரியோ இருக்க போறது இல்ல அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருக்கு. அதனாலதான் இந்த கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. இதுல என்ன ஒரு நான் சொல்ல விரும்புறாங்க, நம்ம விந்தணுவை எடுத்து ஊசி மூலமா என்ன பண்றோம், செலுத்துறோம். அதுல இருக்கிற என்ன வீரியம் இருக்குமோ அதே வீரியம் தான் இந்த பொட்டக்கோழியில இருக்கும். பொட்டக்கோழியில இருந்து வர குஞ்சுல இருக்கிற வீரியம் குஞ்சுல கண்டிப்பா இருக்குங்க. வெயிட்ல இருந்து எல்லாமே இருக்குங்க. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 50% ஏஐ மெத்தட் தாங்க. எனக்கு கஸ்டமர் கிட்ட நம்ம பாத்தீங்கன்னாலும் ஃபீட்பேக்கும் நல்லா தான் இருக்கு. நம்ம கன்னி வடைகள் சேவல்கள் பட்டாக்கள் எல்லாமே கொடுக்கறது பைபேக்ல தான் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. பைபேக்குங்க. எதுக்காக இந்த பைபேக் மெத்தட், என்ன மாதிரியான ஒரு இதை ஃபாலோ பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இந்த பைபேக் மெத்தட் எதுக்காக பண்றோம் அப்படின்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் வந்துருச்சுங்க. அதாவது அசில் கிராஸுங்க. இந்த கறிக்கு இந்த எங்க கறி கடைக்கு போய் பாத்தீங்கன்னா அசில் கிராஸ் தான் நிறைய இருக்குங்க. ஒரிஜினல் பிரீடு ஒரிஜினல் பெருவர கோழி அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காதுங்க. கறிக்காக கறிக்கா வெளியே வரதே இல்லைங்க. அப்படியே வந்தாலும் வாங்குறீங்க குஞ்சு கஸ்டமர் வாங்குறீங்க, என்னதான் பேரண்ட் போட்டோ அனுப்பிச்சாலும் அவங்க ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாங்க, நீங்க ஒரு பேரண்ட் போட்டோ அனுப்பிச்சுட்டு எனக்கு ஒரு வேற குஞ்சு அனுப்பிச்சுட்டீங்கன்னா அது யார் பொறுப்பு அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அதுக்குதான் என் கஸ்டமருக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கறேன்னா, நீங்க தாராளமா எங்கிட்ட இருந்து குஞ்சு வாங்குங்க. அந்த குஞ்சை நான் திரும்ப நானே எடுத்துக்கிறேன். அது அசில் கிராஸ் கொடுத்தாலும் சரி, சோனாலி கொடுத்தாலும் சரி, போண்டா கோழி கொடுத்தாலும் சரி, திரும்ப யார்தான் வாங்கணுங்க, நீங்க தான், நான் தான் வாங்கணும். ரிஸ்க் ஃபேக்டர் உங்களோடது அப்படிங்கிறீங்க. மொத்த ரிஸ்க் என்னதான். போண்டா கோழியே உங்களுக்கு வித்தாலும் யார் தான் எடுக்கணும், நீங்க தான் எடுத்தாங்க. நான் தான் எடுத்தாகும், வேற வழியே இல்ல. நாம பெருவட கோழின்னு சொல்லி கொடுக்குறேன். பெருவட கோழி மார்க்கெட்ல என்ன கிலோ ரேட் போதோ அந்த ரேட்டை கொடுத்து போண்டா கோழி நான் என்ன பண்ணி தாகணும், வாங்கி தாகணும். அப்ப நான் நட்டப்பட விரும்ப மாட்டேன். நான் நட்டப்பட விரும்பாத போது கண்டிப்பா என்னதான் கொடுக்கணும், ஒரிஜினலா கொடுக்கணும். நம்மளோட ஒரிஜினாலிட்டிக்கு இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியலைங்க, கேரண்டி கொடுக்க முடியல. இல்ல இதுவே ஒரு அருமையான ஒரு கேரண்டியா தான் இருக்கு. ஏன்னா பைபேக் சிஸ்டம் அப்படிங்கும் போது நீங்க என்ன குஞ்சு கொடுக்குறீங்களோ அந்த குஞ்சு நாங்க வளர்க்க போறோம், நீங்க அதை திருப்பி எடுக்க போறீங்க. அது எதை கொடுத்தாலும் நீங்க தான் எடுத்தாகணும். கண்டிப்பா இல்லையா, அதை தவிர வேற வழி இல்ல. கண்டிப்பாங்க. ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்து இத்தனை குஞ்சுகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அப்போ எவ்வளவு குஞ்சுகள் விற்பனைக்காக வெளியில வருது, எப்படி நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. நம்மளது பாத்தீங்கன்னா முழுக்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு கஸ்டமரா வரும்போதே நம்ம லேப்டாப்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த கஸ்டமர் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் 17 நாளும் அவரும் எங்கிட்ட கஸ்டமராவே தான் இருப்பாருங்க. கஸ்டமர் கோட்டை ஜென்ரேட் பண்ணிட்டு நம்ம புக்கிங் தாங்க எனி டைம். இப்ப என்னவா இருக்குன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா சாலிடா ஒரு 20 நாளாச்சு என்ன ஆகுங்க. 5 நாள் கொஞ்சம் வேணா ஒரு 20 நாள் டு புக்கிங்ல கண்டிப்பா இருக்கணுங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வர கொஞ்சம் வர கை கொடுக்கவே என்னவா இருக்குங்க, சரியா இருக்குங்க. அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாசம் வேணாலும் நான் வளர்த்தி கொடுத்துருவேன், வச்சிருந்தீங்க 2 மாசம் வேணாலும் வளர்த்தி கொடுத்துருவாங்க. அதாவது கஸ்டமரோட தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி சேல் பண்றோம். கண்டிப்பாங்க. ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க.
இப்போ உங்களோட தாய்க்கோழிகள் எல்லாம் பார்த்தா நல்லா ஆரோக்கியமா இருக்கு, நல்ல பெரிய சைஸ்லயும் இருக்கு. மினிமம் வந்து உங்களோட தாய்க்கோழி என்ன வெயிட்ல இருக்கும், உங்களுக்கு ப்ரீடிங் போடுற சேவல் என்ன வெயிட்ல இருக்கும்? நம்மளது பாத்தீங்க அப்படின்னா இப்ப கன்னி விடையை எடுத்தீங்கன்னா பொட்டக்கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 2 to 2.5 கிலோ கேரண்டியா வந்து கன்னி விடைங்க. சரிங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் 2வது பேட்ச் போகும்போது 3 to 3.5 கிலோ கேரண்டியா வந்துருங்க. ஓகே ஓகே. சேவல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடா நான் பாத்தீங்கன்னா ப்ரீடிங்காக யூஸ் பண்ணாவே நான் 5.5 கிலோ சேவல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஹெவி சைஸ் தாங்க. ஓகே. ஏன்னா பொட்டக்கோழி நம்ம கம்மியான வெயிட்ல யூஸ் பண்ணும்போது சேவலை அதிகமான வெயிட்ல யூஸ் பண்ணி தான் ஆகணுங்க. ஓகே. அதனால நம்ம சேவல் கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5.5 கிலோ சேவல் தான் இருக்குங்க. அது கம்மியா இருக்காதுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் சேவல் நல்லா விந்தனு வீரியமாக்குற சேவலா பார்த்து நம்ம என்ன பண்ணதுங்க குஞ்சுக்காக போடுறோம், யூஸ் பண்ணது. கால் நல்லா ஊக்கமாவும் நல்லா ஏத்தமான கால்லயும் உடம்பு நல்லா அகலமா இருக்கிற சேவலா பார்த்து செலக்ட் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஏன்னா தானே எதுவுமே பண்றது இல்லைங்க. ரைட், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. சரிங்க. இப்போ வந்து தாய்க்கோழியை வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவலோட வந்து இயற்கை முறையில வந்து இனசேக்கறக்காக விடுறதும், அப்படி விடும்போது வந்து அளவான முறையில தான் வந்து அது மிதி வாங்கும். கண்டிப்பாங்க. ஒரு பொட்டைங்கிறது வந்து ஒரு அளவான முறையில தான் மிதி வாங்கும். ஆமாங்க. இதே வந்து நம்ம வந்து ஏஐ மெத்தட்ல வந்து இன்ஜெக்ஷன் மூலமா அது வந்து எடுத்து செலுத்துறோம் அதோட ஸ்பெர்ம் அப்படிங்கும் போது இது வந்து தொடர்ந்து நம்ம தாய்க்கோழி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஆமாங்க. குஞ்சு பொறிக்கிற ஒரு மிஷின் மாதிரின்னு வச்சுக்கீங்களேன் சொல்ல போனா. அப்படி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது வர்ற குஞ்சுகளோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறையாதுங்களா அடுத்தடுத்த பேட்ச்ல? அதாவது இது எப்படினாங்க, நம்ம வீரியம் எந்த கோழியை பயன்படுத்துற அளவுன்னு ஒண்ணு இருக்குங்க. ஓகே. அதாவது இப்ப இந்த கோழியை நம்ம ஒரு வருஷம் அதுக்கு மேல அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஒரு வருஷத்துக்கு மேலவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. பண்ணுனா நீங்க சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் ஒண்ணு வருங்க தாய்க்கோழிகள். ஆமா, அந்த தாய்க்கோழியில நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆயிருங்க, அரெஸ்ட் ஆயிருங்க. அப்ப தாய்க்கோழியில மாத்திட்டே இருப்பீங்களா? தாய்க்கோழியில அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போங்க. ஓகே. நம்ம பண்ணையாளர் நம்ம கிட்ட கஸ்டமர்ல கால் பண்ணும்போது ஏன் டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னு எனக்கு கேட்பாங்க. கேட்கும்போது நான் சொல்லுவேன், நான் பேரண்ட் என்ன பண்ணிருக்கேன், சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு. என்னன்னா நான் ஒரு மாசத்துக்கு மேல நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா கம்பல்சரி வச்சுக்க மாட்டேங்க. ஓகே ஓகே. குஞ்சு பொரிச்ச நாள்ல இருந்து சரியா முட்டைக்கு வந்து 1.5 வருஷம் போது கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவாங்க, வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. சோ அப்ப ஒவ்வொரு வருஷமும் வந்து தாய்க்கோழிகள் மாறிட்டே இருக்கறனால அந்த பிரச்சனை இருக்காதுங்கறீங்க. கண்டிப்பாங்க. ஒரு தாய்க்கோழியை ஒரு வருஷத்துக்கு எத்தனை கூம்புகள் வந்து நீங்க குஞ்சு பொரிக்கிறதுக்காக யூஸ் பண்றீங்க? நம்மளது பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 to 4 கம்பல்சரி எடுக்கிறேங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரெஸ்ட் கொடுத்துறீங்களா? ரெஸ்ட் கொடுத்துருவோங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ உங்க பண்ணையை சுத்தி பார்க்கலாம், அப்படியே வந்து உங்களோட தாய்க்கோழிகளையும் நம்ம பார்ப்போம், உங்களோட குஞ்சுகளையும் பார்க்கலாங்களா? கண்டிப்பா பார்க்கலாம். வாங்க முதல் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா நம்ம ப்ரூடிங் இருக்கிற செட்டப் பார்க்க போறோங்க. இது உங்க ப்ரூடிங் செட்டப்? இது ப்ரூடிங் செட்டப்ங்க. இது ஒரு இடத்துல இருக்குங்க. ஓகே. இன்னொரு இடத்துலயும் போட்டு வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ப்ரூடிங் செட்டப் எப்படி போட்டுக்கிறேன்னு பார்த்தலாங்க. முதல்ல இந்த ப்ரூடிங் ரூமோட சைஸ் சொல்லுங்க எனக்கு. இந்த ப்ரூடிங் ரூம் சைஸ் நம்ம எப்படி போட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு 10க்கு 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு லென்த்ல ஒண்ணு போட்டுருப்போம். 10க்கு 5. ஓகே. நம்ம இதுல ப்ரூடிங் மேல என்ன பண்ணிக்கிறோம்னா இப்போ குளிர்காலம் அப்படிங்கறனால மேல படுதாவும் சைடுல பாத்தீங்கன்னா இந்த படுதாவை கீழே இறக்கிடுவாங்க. ஓகே ஓகே. காலையில நைட் டைம்ல இறக்கிடுவாங்க. படுதா ஃபுல்லா கீழே இறக்கிடுவாங்க. உள்ள பாத்தீங்கன்னா உள்ளேயும் பாத்தீங்கன்னா படுதா போட்டு மேல நல்லா ஏத்தி வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. ஏன்னா ஹீட் டெம்பரேச்சர் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கறக்காக என்ன பண்ணுவோம், மேலே படுதா கட்டிக்கிறீங்க. மேலேயும் படுதாங்கன்னா இங்க முன்னாடி இறக்கும் போது படுதா இறக்கி விட்டுருவாங்க. ஓகே. குஞ்சுகள்லாம் பாத்தீங்கன்னா எனி டைம் பாத்தீங்கன்னா லைட் 24 ஹவர்ஸ் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஓகே ஓகே. நம்ம சப்போஸ் இல்ல ரொம்ப மழையா இருக்குது, ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னா நம்ம ஹீட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அதையும் வச்சுக்கிறேன். அப்ப நல்லா குளிராக்கும் போது நான் குஞ்சுகள் ஏரியா பாத்தீங்கன்னா 30 டிகிரில மெயின்டைன் ஆகணுங்க. அதான் கான்செப்ட்டுங்க. 30 டிகிரி கொஞ்சம் கீழே குறைஞ்சதுன்னா மால்டாட்டி வீதம் அதிகமாகும். பிகினர் பண்ணையெல்லாம் லாஸ் ஆகிற மெயின் ரீசன் என்னன்னா அந்த ப்ரூடிங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணாததான் காரணங்க. ப்ரூடிங் செட்டப் இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹீட் போற குஞ்சுகள் கரெக்டா இருக்குங்க. குறைஞ்சது 25 நாள் நீங்க கரெக்டான ஹீட் கொடுத்தா மட்டும்தான் குஞ்சுகளுக்கான வளர்ச்சி ஒரே மாதிரி இருக்குங்க. மால்டாட்டி வீதம் வராதுங்க. புது பண்ணையாளர்களும் சரி ஆல்ரெடி வச்சிருக்கிற ஆளுகளும் சரிங்க இந்த ரக்கத்தவங்க இறக்குற பிரச்சனை வராது. நம்ம அப்படியே உங்களோட சிக்ஸ் பார்க்கலாங்களா? எத்தனை நாள் குஞ்சுகள் இதுல இருக்குதுங்க? இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 5 நாள் குஞ்சு இருக்குங்க. ஓகே. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ 175 குஞ்சு விட்டுருக்குங்க. ஓகே. இப்படி ஒவ்வொரு ரூம்லயும் நம்ம அதிகபட்சமா ஒரு பாத்தீங்கன்னா 175 தான் விடுவோங்க. அந்த அளவுக்கு தான். இப்ப இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 175 குஞ்சுகள் விட்டுருக்கீங்க இல்லைங்களா? இந்த ரூம்ல 175 குஞ்சுகள் விட்டுருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சரியா இன்னைக்கு கூட 5வது நாள் முடிய போகுதுங்க. ஓகே. 5 நாள் ஆன குஞ்சுகள். 5 நாள் ஆன குஞ்சுகள். சரி சரி சரி. குஞ்சுகள தெளிவா இருக்குது இல்லீங்களா? கண்டிப்பா. ஓகே ஓகே. நம்ம ஏன் 5 நாள் குஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னாங்க, சரிங்க, ஒரு நாள் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. எல்லாமே டே ஓல்ட்ல கொடுக்கும்போது நீங்க 5 நாள்ங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. அது ஏன்னா நம்ம டே ஓல்டா பாத்தீங்கன்னா வீக் சிக்ஸ் எல்லாம் வருங்க. ஹேண்டிகேப்ஸ் இடையில வரலாங்க. சிலது பாத்தீங்கன்னா வயித்துல இருக்கிற மஞ்சக்கரு கலையாம அப்படியே இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆமா, டே ஓல்டா. ஆமாங்க. நம்ம கிட்ட வாங்கிட்டு போற கஸ்டமர் போனா 2வது நாளே இறந்துச்சு அப்படின்னா சங்கடப்படுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்கிட்ட வீக் சிக்ஸ் எல்லாம் போகும்போது நான் வீக் சிக்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு நல்லா ஆக்டிவா சிக்ஸை மட்டும் தான் என்ன ஏத்தி கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது அந்த மால்டாட்டி வீதம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணா கணிசமா குறைக்கலாங்க. கண்டிப்பா. அதுக்காக நம்ம என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே ஓகே ஓகே.
இப்போ 5 நாள் குஞ்சுகள்ல கொடுக்குறீங்க. அப்ப 5 நாள் தாண்டி எத்தனை நாட்கள்ல கொடுக்க முடியும் நம்மளால குஞ்சுகளை? நம்ம பாத்தீங்கன்னா 5 நாளுக்கு அப்புறம் 10 நாள் கொடுக்குறேங்க. ஓகே. 10 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 20 நாள் கொடுக்குறேங்க. ஓகே. 20 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசம் 40 நாள். ஓகே. 50 நாள். 60 நாள். ஓகே. 75 நாள். எவ்வளவு கேக்குறாங்களோ அந்த டேஸ்ல உங்களால கொடுக்க முடியும். ஆமா, கண்டிப்பா. சிக்ஸ் எப்பவுமே இருக்கு உங்ககிட்ட, எனி டைம் இருந்துட்டே இருக்குங்க. நம்மளுக்கு இந்த ஒரு 5 டேஸ்னா மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கிங்ல போயிட்டு இருக்குங்க. ஓகே. ஓகே. நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரிப்பீட்டடா நம்ம குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி ரிப்பீட்டடா இருக்கிற கஸ்டமர் இருக்காங்க. இந்த 5 டேஸ் 10 டேஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டபிளா இருங்க. மத்த பாத்தீங்கன்னா 2 மந்த் சேவல்கள் கன்னிவடைகள் பாத்தீங்க அப்படின்னா எனி டைம் அவைலபிள் இருக்குங்க. நீங்க எப்ப கான்டாக்ட் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாங்க, எடுத்துலாங்க, வாங்கிக்கலாங்க. நம்ம டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா சண்டேஸ் மட்டும் தான் பண்ணுவோங்க. ஓகே. ஓகே. மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் பாத்தீங்கன்னா சண்டேஸ் மட்டும் புக்கிங் எடுத்துக்கிறீங்க. புக்கிங் எடுத்துப்பங்க. சண்டேல மட்டும் தான் வந்து லோடிங் பண்ணி விடுவோம். வெளியூர் இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம்னா அனுப்பிச்சுட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அங்க செட் பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா இங்கேயும் ப்ரூடிங் செட்டப் போட்டுக்கிறோம். இதுவும் ப்ரூடிங் செட்டப். இதுவும் ப்ரூடிங் செட்டப் தான். இங்க எத்தனை பார்ட்டிஷன் இருக்குங்க? இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 8 பக்கமா இருக்குதுங்க. ஓகே. ஓகே. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பக்கமா இருக்குதுங்க. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 பக்கமா இருக்குதுங்க. சரிங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாளே பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே கொண்டாந்து விட்டுருவோங்க. ஒரு மாசம் குஞ்சுகள் இங்கேயே வளர்ந்துருக்குதுங்க. கஸ்டமருக்கு 1 மாசமா வளர்த்து கேட்டு இருந்தாருங்க, கொடுத்துட்டு இருக்கிறோம். 1 மாச குஞ்சுகள் எல்லாம் இதுல இருக்கு. 1 மாச குஞ்சுலாம் இதுல இருக்குங்க. சரிங்க. நம்ம அங்க பாத்தீங்கன்னா 5 நாள் ஃபர்ஸ்ட் வேக்சின் வரைக்கும் அங்க வளர்த்துங்க. அதுக்கப்புறம் வேக்சினுக்கு இந்த பக்கம் மாத்திடுவாங்க. ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகம் வருது. சரிங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்றோம். சரிங்க. 5 டேஸ்லயே கொடுத்துறோம். அதாவது 7 டேஸ் ஆனா தான் F1க்கு திரும்பும். ஆமாங்க. F1ங்கிற ஒரு வேக்சின் பண்ணி கொடுக்க முடியாது. அதாவது கண்ணுல சொட்டு மருந்து தான் கொடுக்க முடியும். பட் 5 டேஸ்ல கொடுக்கும்போது என்ன வேக்சின் பண்ணிருப்பீங்க, அதுல எப்படி குவாலிட்டி எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல குஞ்சு பொறிச்ச முதல் நாளே பாத்தீங்க அப்படின்னா ஜெண்டா மெராக்ஸ் அப்படிங்கிற 2 மருந்து கொடுத்துறேங்க. ஓகே. அந்த மருந்து ஏன் கொடுக்குற அப்படின்னா இந்த சுக்கா நோய், உடம்பு உருக்கி இறக்குற நோய் ஒண்ணு வருங்க, மேரக்ஸ் அப்படிங்கிற. ஓகே. அந்த நோய் அதாவது பாத்தீங்கன்னா குஞ்சு பொறிச்ச 1 இல்ல 2வது நாள்ல கொடுத்தா மட்டும்தான் மருந்தே செல்லுபடிங்க, ஓட்டத்துக்கு யூஸுங்க. அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா வேஸ்ட்டுங்க. ஓகே. அதனால அந்த 5வது நாள் வாங்குறீங்க எல்லாத்துக்குமே பண்ணா ஜெண்டா மெராக்ஸ் கம்பல்சரி போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே. மத்தவங்களுக்கு எல்லாம் அப்ப அதிக நாட்கள்ல வாங்குறவங்களுக்கு எல்லாம் அதிக நாள் வாங்குறீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போட வேண்டிய மருந்து F1 IBD நம்ம கொடுக்க வேண்டிய சப்ளிமெண்டரிஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருங்க. நம்ம கிட்ட கஸ்டமர் அதாவது எத்தனை நாள் குஞ்சா எடுத்தாலுங்க நம்ம இதுல ஒண்ணு கொடுத்துருங்க. இந்த நோட்டீஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அனுப்பிச்சுடுவோங்க. முன்னாடி இதுல பாத்தீங்க அப்படின்னா தடுப்பூசி லிஸ்ட் எல்லாமே, தடுப்பூசி லிஸ்ட், என்ன மருந்து யூஸ் பண்ணணும், எந்த அளவு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 70 நாள் வரைக்கும் இருக்குங்க. 70 நாளுக்கு அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் டீட்டெயில் கீழே ஹிண்டா கொடுத்துருப்பாங்க. இதே மருந்து ரிப்பீட்டடா வருங்க. அதெல்லாமே ஹிண்டா கீழே கொடுத்துருப்பேன். அதாவது இதை வாங்கிட்டு போயிட்டும் கஸ்டமருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகங்கள் வருது அப்படின்னா எப்படி நீங்க அதை நிவர்த்தி பண்ணுவீங்க, அவங்கள எப்படி வந்து நீங்க சாட்டிஸ்ஃபைட் பண்றீங்க? அதாவது எப்படின்னா என்னோட லோக்கல் கஸ்டமர் ஆகுறாங்க, அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்காங்க அப்படின்னா டைரக்டா நான் போய் ஃபீல்ட் அட்டெண்ட் பண்ணிடுவேன். கஸ்டமர் வந்து எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, சிக்ஸ் இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படி ப்ராப்ளம் கூப்பிடலினாலும் நான் அந்த கண்டிப்பா மோர்லெஸ் டெலிவரி கொடுக்க போவேல போற வழியில அந்த கஸ்டமரை பார்த்து என்ன பண்ணிட்டோம்னா ஃபீட்பேக் எடுத்துருவாங்க. அதாவது ஆஃப்டர் சேலும் வந்து நீங்க வந்து அவங்கள வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே எங்காச்சும் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா எனக்கு ஒரு வீடியோ கால் இது பண்ணாவோ இல்ல வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டாவோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான என்ன மெடிசன் கொடுக்கணும், எப்படி இடத்த மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருங்க. சப்போஸ் மருந்து எது கிடைக்கல, நமக்கு சொல்ற மருந்து எதுவுமே கிடைக்கலாம், நம்மளே வாங்கி ST கொரியர் மூலமா இது அனுப்பிச்சு விட்டுருவோம். மெடிசனும் உங்களால சென்ட் பண்ண முடியும். மெடிசனும் கண்டிப்பா சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே. அப்படியே உங்களோட ப்ரூடிங் செட்டப்பையும் இந்த 1 மாச குஞ்சுகளையும் பாத்துடலாங்களா? கண்டிப்பா பாத்துடலாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 மாசம் குஞ்சு நம்ம உள்ள போட்டு வச்சிருக்கோம் இதுக்குள்ளங்க. ஓகே. இது எல்லாமே வந்து 1 மந்த் முடிவடைந்த நிலையில இருக்கு. 1 மந்த் முடிவடைந்த நிலையில இருக்குங்க. ஓகே. ஓகே. குஞ்சுகள் எல்லாம் பயங்கர ஆக்டிவா இருக்கு மாதிரி இருக்குது. கம்பல்சரிங்க. நம்மளது என்ன அப்படின்னா நம்ம அந்த ஜெண்டா மெராக்ஸ் போட்டுங்க 24 ஹவர்ஸ் ப்ரூடிங் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா காலையில வந்து பல்ப் ஆஃப் பண்ணிடுவாங்க. நம்ம எனி டைம் என்னவா இருக்குன்னா அந்த கிளைமேட் மெயின்டைன் பண்றதுக்காகவே 40 நாள் வரைக்கும் நம்ம ப்ரூடிங் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது சிக்ஸும் பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் சாப்பிட, தூங்க, ரெஸ்ட் எடுக்க, விளையாட இதே இருக்கிறதுனால நல்லா குஞ்சுகள் growth என்னவா இருக்குன்னா இயல்பாவே நல்லா இருக்கு. நம்ம என்னென்ன ப்ரோட்டீன் கொடுக்கணும், என்னென்ன விட்டமின்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் ஒன்னு வச்சுக்கிறேங்க. அந்த மாதிரி டானிக்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்கு அந்த டானிக்ஸ் எல்லாமே வாட்டர்ல டெய்லி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. அப்படி டெய்லி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோழிகளுக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸ் என்ன ஆயிருங்க, சத்துல இருந்து எல்லாமே போய் சேர்ந்துருங்க. கம்ப்ளீட்டா கிடைக்கும். ஆமா, அந்த டீடைல் தான் பாத்தீங்கன்னா இதுல கொடுத்து வச்சிருப்பாங்க. அது கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. ஓகே.
இந்த ப்ரூடிங் செட்டப்ல என்ன போட்டிருக்கீங்க பிரதர்? எத்தனை நாள் குஞ்சுகள் இருக்கு இதுக்குள்ள? இதுல பாத்தீங்கன்னா 5 நாள் தான் இருக்குங்க. நம்ம அங்க பார்த்த ப்ரூடிங் செட்டப் இங்க பாக்குற ப்ரூடிங் செட்டப் வித்தியாசமா இருக்குங்க. அப்படிங்களா? அங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம படுதா வச்சு கவர் பண்ணிருப்போம். இங்க பாத்தீங்க அப்படின்னா படுதாவும் கவர் பண்ணிருப்போம். சம்டைம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு 4-5 பல்ப் பக்கமா தொங்கி இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரே கூடையில பல்ப் மட்டுமே தொங்கி மேல பாத்தீங்கன்னா கவர் போட்டு அடைச்சிருப்பேன். இது என்ன பெனிஃபிட் அப்படின்னாங்க, குஞ்சுகள் தாய்கோழிக்குள்ள இருக்கும்போது எப்படி ஹீட் வேணா ரக்க கடி போய் உட்காந்துக்குமோ அது மாதிரி இதுக்கு சூடு தேவைப்பட்டா மட்டும் அடியே போய் படுத்துங்க. சப்போஸ் சூடு தேவைப்படல அப்படின்னா இப்போ வெளியே போய் எல்லாம் நின்றுச்சுங்க. ஆமா ஆமா, இப்ப ஹீட்டா இருக்கறனால எல்லாம் வெளியே போய் நின்றுச்சுங்க. சப்போஸ் நல்ல கூலா கட்ட கிளைமேட் வந்து எல்லாம் வந்து அடியே நின்றுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்துங்க. இது வந்து தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா நேரத்துலயும் வந்து பல்ப் கடியில் நிக்கணும்ங்கற அவசியம் இல்ல. அது தேவையில்லைங்க. நம்ம ஹீட் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணி தேவையில்லை. அதுக்குள்ள என்ன பண்ணிக்கங்க, மெயின்டைன் பண்ணிக்கங்க. நம்ம சூடு அதிகமா கொடுத்துட்டாலும் என்ன ஆயிருங்க, டெத் ஆகுங்க. கம்மியா இருந்தாலும் டெத் ஆகுங்க. இந்த மாதிரி செட்டப் பண்ணி விட்டா குஞ்சு தேவைப்பட்ட அடியே வந்து நின்னுக்குங்க. புரியுது. அதுலக்கே தோணுங்க நம்மளுக்கு சூடு என்ன பண்ணுது தேவை அப்படின்னு. அப்படிங்கும்போது இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்றது ஈஸியா இருக்குங்க. ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளது என்னென்ன தீவனம் இப்ப கொடுக்குறோம் அப்படிங்கறத பாத்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம்னா உலர்ந்த குறைங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா கப்பு எல்லாமே அளவுல தான் போடுவோம். உலர்ந்த குறை ஒரு கப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பு. நம்ம பாத்தீங்கன்னா கம்புல பாத்தீங்கன்னா நாட்டு கம்பு இதான் போடுவோம். நாட்டு கம்பு பாத்தீங்கன்னா ஒரு கப்பு. சரிங்க. உங்களுக்கு மக்காச்சோளம் உடைச்சது அது பாத்தீங்கன்னா நல்லா குரணை இல்லாம மாவா இல்லாம ஓரளவுக்கு பெருசா உடைச்ச பெருவட்டா உடைச்சதுங்க, அது ஒரு கப்பு. இதுல பாத்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு ஏன் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் சத்து இருந்தா தான் கோழிகள் நல்லா முட்டை வைக்கிற தன்மையும் சேவல் நல்லா நெகு மேல வருங்க. அதுக்காக நம்ம 2 கை அளவுக்கு தேங்காய் புண்ணாக்கு கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணணும். ஆமா, கம்மியா தான் யூஸ் பண்ணணுங்க. அதாவது நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிலோ தீவன சைஸுக்கு இது ஒரு 3 கிலோ போட்டிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு கை அளவுன்னு ஒரு 100 கிராம் தான் வருங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதான். இதுக்கு மேல போடக்கூடாதுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு முட்டை வைக்கிற தன்மையும் கோழியோட இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருந்தா அவுட் ஆயிருங்க. அதனால இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா கொண்டு போய் தீவன வெளியே பைப்பு அறுத்து வச்சிருப்போம் பிவிசி பைப்ல, அதெல்லாம் மிங்கிள் பண்ணிடுவோங்க. பாத்துடலாங்களா? பாத்துடலாங்க. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கடலை புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணோம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் உளுந்தங்குரணை, அதுக்கப்புறம் கம்பு, மக்காச்சோளம், கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு ரொம்ப கம்மியான இல்லைங்களா? ஆமாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி காலையில வந்ததையுமே இதுல பாத்தீங்கன்னா லைனா கொட்டிடுவோம். நம்மள எந்தெந்த கோழிகளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து தின்னுக்குங்க. குஞ்சுல இருந்து எல்லாமே தின்னுக்குங்க. பிரதர், இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பண்ணையை சுத்தி காமிச்சிங்க, உங்களோட தாய்கோழிகளை காமிச்சிருந்தீங்க. அதே மாதிரி வந்து ப்ரூடிங் செட்டப்பும் குஞ்சுகளையும் பத்தி காமிச்சிருந்தீங்க. கண்டிப்பாங்க. இப்ப நான் கேக்குறது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஒரு சிக்கு வந்து நாங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நாட்கள் நாங்க வெயிட் பண்ண வேண்டி வரும் அந்த சிக்குக்காக? அதாவது நீங்க வெயிட் பண்ண வேண்டிய நாட்கள் பண்ண டூரேஷன் முடிஞ்ச வரைக்கும் என்னால பாசிபிலிட்டி எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கலாங்க. அதுல பாத்தீங்கன்னா 5 நாள் 10 நாள்னா அதிகபட்சம் ஒரு 15 நாளுக்குள்ள என்ன பண்ணுவோம்னா கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க 1 மாசம் 2 மாசம் போகும்போது அப்படின்னாங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட கையில ரெடி ஸ்டாக் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்ட அந்த சண்டேவே என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாங்க. இல்ல சப்போஸ் மார்க்கெட்டிங் கொஞ்சம் டிமாண்டா இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டேஸ்க்கு மட்டும் நான் நிப்பாட்டி வளர்த்து தர மாதிரி இருக்கும். ஆனா நீங்க நிப்பாட்டுறதுக்கான ஒர்த்தான குஞ்சை நான் கண்டிப்பா கொடுப்பேங்க. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லைங்க. ஓகே பிரதர், இப்ப நான் கேக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட வந்து நாங்க சிக்கு ஆர்டர் பண்றோம். ஒருவேளை அந்த சிக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல, அது வந்து ஒரு ஒரிஜினலா இல்லையோங்கிற ஒரு சந்தேகம் வருதுன்னா எப்படி அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறீங்க? அதாவது என்னன்னா நம்ம காட்டுறது எல்லாமே பேரண்ட் எல்லாத்தையுமே வீடியோ ஃபுல்லாவும் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படி அனுப்பும்போது வீடியோ சில கஸ்டமர் எங்கிட்டே கேட்பாங்க, நீங்க வீடியோல பேரண்ட் ஒன்னு அனுப்பிச்சுட்டு குஞ்சு அனுப்பிச்சிட்டா என்ன பண்ணுதுன்னு. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பை பேக்னு ஒண்ணுங்க, அதுக்காகங்க. அது போக பாத்தீங்கன்னா பேரண்ட்ல நம்ம தாய்கோழியில அடை வச்சு பொறிக்கிற குஞ்சுகளும் இருக்குங்க. நம்ம அந்த தாய்கோழியில அடை வச்சு தாய்கோழியில முட்டை பொறிச்சு அப்படியும் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அதுக்கான குஞ்சுகளும் இங்க இருக்குங்க. நம்மளோட மோர்லஸ் பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருங்க, அதாவது ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கறது உங்களுக்கு குஞ்சுகளை 1 மாசத்துலயே உங்களுக்கு நம்மளோட குஞ்சு அடையாளப்படுத்திக்கலாங்க. உங்களுக்கு 1 மாசம் குஞ்சுலயே நல்லா நம்ம குஞ்சோட பெருவடையா இல்லையாங்கிறது பார்த்தாவே தெரியற அளவுக்கு இருக்குங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ இந்த சிக்ஸோட ரேட் அப்படிங்கிறது எப்படி, என்ன மாதிரி விலை நிலவரங்கள் இருக்கு? நம்மளோட பிரைஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கீங்க எப்பவுமே. எல்லா கஸ்டமருக்கு நம்ம கிட்ட ரெகுலரா பழகிற கஸ்டமருக்கு இந்த மாதிரி, ரெகுலர் இல்லாத கஸ்டமருக்கு அப்படி இல்ல அப்படின்னு இல்ல. எல்லாரும் மோனஸ் நம்ம பண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவல் தாங்க. பார்சாலிட்டி பார்த்து நம்ம எதுவும் பண்ணது இல்லையா. பிரைஸ் லிஸ்ட் நான் சைடு தரேங்க. இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா 5 நாள் குஞ்சுக்கு ஒவ்வொரு ரேட்டும், 10 நாளுக்கு ஒரு ரேட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு ரேட் வச்சிருப்போம். ஓகே, அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க பிரதர், இப்போ டீடைல் எல்லாமே கொடுத்துட்டீங்க. என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வெயிட்டிங் பீரியட்ல வந்து குறைஞ்சபட்ச வெயிட்டிங் பீரியட் எவ்வளவு நாள் இருக்க வேண்டி இருக்கும்?
அதிகபட்ச வெயிட்டிங் பீரியட் ஒரு 20 நாளுங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 40 டேஸ்ங்க. 40 டேஸ், அதாவது 20 நாள்ல இருந்து 40 நாட்கள் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். கண்டிப்பாங்க. அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஏஜுக்கு தகுந்த மாதிரிங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வெயிட்டிங் பீரியட் நீங்க சொல்லிட்டீங்க. அதே மாதிரி என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பண்ணையாளர் உங்ககிட்ட ஆர்டர் பண்றாருன்னா மினிமம் ரொம்ப மினிமமா எவ்வளவு சிக்ஸ் ஆர்டர் பண்ணலாம்? நம்ம பாத்தீங்கன்னா ஊருக்கு தகுந்த மாதிரி குஞ்சுகள் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறேங்க. இப்ப லோக்கல் டிரான்ஸ்போர்ட் போகுது, அதிக பேருந்து வசதி இருக்கு அப்படின்னா மினிமம் 10 குஞ்சு கூட நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுக்க முடியும். மேக்ஸிமம் ஒரு பண்ணையாளருக்கு எவ்வளவு குஞ்சுகள் வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 500 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். ஒரே ஆளுக்கு 500 குஞ்சுகள் பண்ண முடியும். ஓகே ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப நேர்ல வந்து பார்த்து குஞ்சுகள் எடுக்கலாங்களா, இல்ல ஒன்லி வந்து வாட்ஸ்அப் கான்டாக்ட் மட்டும் தானா? தாராளமா நீங்க நேர்ல வரனா 24 காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, நைட் 8 மணி வரைக்கும் பண்ண ஓபன்ல தான் இருக்கு. ஓகே ஓகே. கம்பல்சரி நீங்க நேரா வந்து பேரண்ட பாத்துட்டு கூட என்ன பண்ணலாங்க, எடுத்துக்கலாங்க. வரக்கு முன்னாடி ஒரு தகவல் கொடுத்துட்டா போதும் இல்ல? ஒரு வரக்கு முன்னாடி எனக்கு தகவல் கொடுத்துட்டா போதுங்க. நான் கண்டிப்பா பண்ணையில அவைலபிள் இருப்பேங்க. நீங்க வந்து சப்போஸ் நான் இல்லைனாலும் கூட அம்மாவும் சேர்ந்தா வேலை பாக்குறாங்க, அவங்க இருப்பாங்க. பேரண்ட் எல்லாத்தையும் ஓபனா காட்டுவாங்க. எதையும் மறைச்சு எதுவுமே பண்றது இல்லைங்க. எல்லாமே ஒளிவு மறைவு இல்லாம தான் பிசினஸ் பண்றீங்க. ஒளிவு மறைவு இல்லாம தான் பிசினஸ்ங்க. ஓகே. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் சிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களா, இல்ல வெளியில அதர் ஸ்டேட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்களா? சிக்ஸ் பாத்தீங்கன்னா வெளிய அதர் ஸ்டேட்டுக்குள்ள கொடுக்க பாத்தீங்கன்னா 2 மந்த்ங்க. கன்னி விட பட்டாசேவல் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்ல டே 1 அனுப்பிச்சா மாட்டாட்டி வந்துரும் அப்படிங்கறதுக்காக, கஸ்டமர் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்றதுங்க, பெரிய சைஸ் மட்டும் தான் கொடுக்கறதுங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க பண்ணையில என்ன விதமான கோழிகள் வளர்த்திட்டு இருக்கீங்க, என்ன விதமான குஞ்சுகள் உற்பத்தி பண்றீங்க, அதை என்ன ஏஜ்ல கொடுக்குறீங்க, என்ன பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிற எல்லா டீடைலும் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்து உங்க பண்ணை சுத்தி பார்த்ததுல. உங்களோட பண்ணை மென்மேலும் வளரணும், இந்த பண்ணையானது வந்து இன்னும் அதிக பிரான்ச்சஸ், அதிக கிளைகளோட பெருசா வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.